ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவை திறந்தாலே ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட போஸ்டர்ஸ், வீடியோஸ் தான் அதிகமா இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ராஷ்மிகா மந்தனா முதல் சச்சின் டெண்டுல்கர் வரை பல பிரபலங்கள் இந்த ஏஐ மோசடி மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் இப்போ ஒரு அதிரடியான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வருகிற பிப்ரவரி 20, 2026 முதல் அமலுக்கு வரப்போகுது. இந்த புதிய விதிகள் என்ன? இனி நீங்க ஒரு ஏஐ வீடியோ போட்டா என்ன நடக்கும்? இதை பத்தி முழுசா இந்த வீடியோல அலசி ஆராயலாம். இது வைரல் விளக்கங்கள். நான் உங்கள் வைரல் ப்ரோ. இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்துள்ள ஐடி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2026 பத்தி இப்ப நம்ம பேசலாம். முதலாவதாக, நம்ம எந்த ஒரு ஏஐ போட்டோஸோ வீடியோஸோ ஜெனரேட் பண்ணும்போது அது ஏஐயால் உருவாக்கப்பட்டது, which is synthetically generated information, SGI என்ற ஒரு லேபிள் கட்டாயமா அந்த போட்டோஸ்ல வீடியோஸ்ல இடம்பெற்றிருக்க வேண்டும். இதுதான் முதல் ரூல். இரண்டாவதாக, அந்த போட்டோவோ வீடியோவோ எங்க உருவானது, யார் உருவாக்குனாங்க என்பதை தெரிந்து கொள்ள மீட்டா டேட்டா எனப்படும் டிஜிட்டல் அடையாளம் அது அழிக்க முடியாதபடி இருக்க வேண்டும். முன்னாடி அது மாடிஃபை பண்ற மாதிரியோ டெலீட் பண்ற மாதிரியோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. இப்போ அது முற்றிலுமாக ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, ஒரு தவறான ஏஐ வீடியோவோ போட்டோவோ பற்றி அரசாங்கம் புகார் அளித்தால் அந்த சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியா கம்பெனி அந்த பதிவை 3 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். நான்காவது மற்றும் முக்கியமான ரூல் என்னன்னா, ஒருவர் ஏஐ பயன்படுத்தி ஆபாசமாக போட்டோஸோ வீடியோஸோ சித்தரித்தாலோ அல்லது ஒருவரை போல ஆள்மாறாட்டம் செய்யும் வகையில் ஏஐ பயன்படுத்தினாலோ அவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில டீப் ஃபேக் ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. அதுல சிலவற்றை நம்ம இங்க பார்ப்போம். சமீபத்துல ராஷ்மிகா மந்தானா ஒரு லிப்ட்ல வர மாதிரியான வீடியோ வைரல் ஆச்சு. ஆனா அது உண்மையிலே அவங்க இல்ல, வேற ஒரு பெண்ணோட உடம்புல ராஷ்மிகாவோட முகத்தை ஏஐ மூலமா பொறிச்சிருந்தாங்க. இதுதான் டீப் ஃபேக் தொழில்நுட்பம். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு கேமிங் ஆப்பை விளம்பரப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அது அப்படியே நம்ம சச்சின் டெண்டுல்கரோட குரல் மாதிரியும் முகசேவை எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஆனா அது ஒரு சுத்த பொய். மக்களோட பணத்தை ஏமாத்த ஏஐ இப்படி பயன்படுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம இந்தியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ, ஃபேக் வீடியோ, அது ஏஐ வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அது என்ன குறிப்பிட்டிருந்ததுன்னா, இண்டிவிஜுவல் 21,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 மாசத்துல 2 மில்லியன் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அது முற்றிலும் போய் அதை நம்பி யாரும் அந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரீசெண்டா நான் கேள்விப்பட்ட செய்தியை இங்க பகிர ஆசைப்படுறேன். இப்போ புதுசா ஒரு மோசடி நடந்திருக்கு. உங்க சொந்தக்காரங்க குரல்லையே போன் பண்ணி, நான் ஆபத்துல இருக்கேன், உடனே பணம் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் அந்த குரலை நம்பி பணம் அனுப்பிடுவீங்க.
ஆனா அது ஏஆல் உருவாக்கப்பட்ட போலி குரல். இவ்வளவு சிக்கலுக்கு அப்புறமும் நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் இங்க பகிர விரும்புறேன். ஏஐ வீடியோ நீங்க பார்க்கும்போது பல நேரங்கள்ல கண்ணிமைகள் சிமிட்டுறது சரியா இருக்காது. அதை வைத்து நீங்க ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் அது ஹியூமனா இல்லாட்டி அது ஏஆர் உருவாக்கப்பட்ட வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, குரல் தரம். போன்ல பேசுறப்போ குரல்ல ஒரு ரோபோட்டிக் டோன் கேட்கும். அது நீங்க கேட்குற மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்தா உடனே காலை கட் பண்ணிட்டு அந்த நபருக்கு திரும்ப போன் பண்ணி உறுதிப்படுத்திக்கோங்க. மூன்றாவதாக, பிரபலங்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது அப்படியே ஷேர் பண்ணாம அவங்களோட அதிகாரப்பூர்வமான பக்கத்துல அந்த தகவல் இருக்கான்னு செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க. மக்களே, தொழில்நுட்பம் வளர்றது நல்லதுதான், ஆனா அது மற்றவங்களை ஏமாத்த பயன்படும் போதுதான் ஆபத்து. இந்திய அரசாங்கத்தோட இந்த புதிய விதிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நீங்களும் சோசியல் மீடியால எதையும் பகிர்றதுக்கு முன்னாடி அது உண்மையானதா அப்படின்னு ஒரு நிமிஷம் வெரிஃபை பண்ணிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் நீங்க ஷேர் பண்றது உங்களுக்கு நல்லது. இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வைரல் விளக்கங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.